So, மூணாவது அத்தியாயம் கர்மயோகம் ரெண்டாவது ஸ்லோகம். வியாமிஸ்ரேனேவ வாக்கேன புத்திம் மோஹயசீவ மே புத்திம் மோஹயசீவ மே ததேஹம் வத நிஷ்சித்ய ததேஹம் வத நிஷ்சித்ய येन श्रेयोऽहम् आप्नुयाम् येन श्रेयोऽहम् आप्नुयाम् व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेहं वद निश्चित्य येन श्रेयोऽहम् आप्नुयाम्. இப்போ யாராவது படிக்கிறதுன்னா படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. இரண்டு வழிகளை ஒன்று போல கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி வேதனைக்கின்றது. எனவே எனக்கு மிகவும் நன்மையானது எதை என்பதை முடிவாக நேராது. பகவத்கீதைக்கு ஒரு முன்னுரையை போன்ற முந்தைய அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் புத்தியை கொண்டு பணிகளை அனுப்புதல், கனவு கனதாக செயல்படுதல், புதியவனின் நிலை முதலிய பாதைகள் நடத்தப்பட்டன. இவை அனைத்தும் எவ்விதமான மறைமுறையில் உட்பட கொள்வதற்கும் செயல்படுவதற்கும் முறைப்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை அவசியமாகும். எனவே விஷயங்களுக்கும் என்றே சாதாரண மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தெளிவுபடுத்த நம்மால் அர்ஜுனன் வார்த்தை ஜாலத்தால் அர்ஜுனனை புறத்த வேண்டாம் என்ற எண்ணம் கிருஷ்ணனுக்கு கிடையாது. செயல்களை கொடுப்பதா அல்லது உற்சாகத்துடன் செயல்படுவதா என்பதை அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கூறியதால் தனது கேள்விகளின் மூலம் பகவத்கீதையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள விரும்பும் எல்லா மாணவர்களுக்கும் கிருஷ்ண உணர்வின் பாதையை சீரமைக்கப்படுகிறார் அர்ஜுனன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகம் 3.2ல அர்ஜுனன் தொடர்ந்து அவனோட கேள்வி கேட்கிறான். 2 வழிகளை ஒன்று போல கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி பேதலிக்கின்றது. எனவே எனக்கு மிகவும் நன்மையானது எது என்பதை முடிவாக கூறுவீராக அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்கிறான். அப்போ இதுதான் எகெயின் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ரோல் மாடலா இருக்கிற ஒரு குணங்கள் கிருஷ்ணரும் காமிப்பாரு, அர்ஜுனனும் காமிப்பான் இல்லையா. நம்மளுக்கு இந்த இடத்துல அர்ஜுனன் ஒரு சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு ரோல்ல இருக்கிறான் அர்ஜுனன். இப்போ எப்பெல்லாம் நம்மளோட மனம் கன்ஃபியூஷன்ல இருக்கோ, குழப்பமா இருக்கோ, சரியான முடிவு எடுக்க தெரியலையோ, அப்ப நம்ம குருவை அணுகணும். அந்த குருவும் நம்ம குரு சீட பரம்பரையில வர்ற அந்த போனஃபைடு குருவா இருக்கணும், ஆச்சாரியரா இருக்கணும் இல்லையா. இன்கேஸ் நம்மளால அவங்கள டைரக்டா அப்ரோச் பண்ண முடியல, அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க, நம்மளால அப்ரோச் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல பரமாத்மா சேத்த குரு நம்ம இதயத்துல இருக்காங்க இல்லையா. நம்மளோட குருவும் இதயத்துல இருப்பாரு. சோ அப்ப அவங்க கிட்ட நம்ம தாராளமா மனசார நம்ம பேசும்போது அவங்க நம்மள வழி நடத்துவாங்க. அவங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமாவோ இல்ல ஒரு பக்தர் மூலியமாவோ யாரோ இல்ல புஸ்தகத்தை நம்ம படிக்கும் போது இல்ல வகுப்புகள் கேட்கும் போதோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு உண்டான குழப்பத்துக்கு நம்மளோட கேள்விகளுக்கு நம்மளுக்கே விடை நமக்காகவே கொடுக்கற மாதிரி இருக்கும். அந்த வகுப்புலயோ இல்ல நம்ம படிக்கிற பர்டிகுலர் ஆன்மீக புஸ்தகங்கள்லயோ, பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், அததான் நான் சொல்றேன் குறிப்பா.
இப்ப இந்த இடத்துக்கு வந்து அவன் புத்திசாலித்தனம், தன்னோட புத்தியே கொஞ்சம் குழப்பி இருக்கு, புத்தி பேதலிக்கின்றது, அதனால எனக்கு மிகவும் நன்மையானது எது என்பதை முடிவாக கூறுவீராக. இப்போ அர்ஜுனன் இப்படி கேக்குறதுனால அர்ஜுனனுக்கு குழம்பிருச்சு, அர்ஜுனன் வந்து தெளிவா இல்ல அப்படிங்கறது மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா அர்ஜுனன் எப்பவுமே கிருஷ்ண பக்தரா, நித்தியமா கிருஷ்ண பக்தரா இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு வந்து இந்த பகவத்கீதைங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை. ஆனா நமக்காக கிருஷ்ணர் அர்ஜுனனை அந்த பொசிஷன்ல வச்சு கிருஷ்ணர் இந்த மாதிரி கேள்வி கேட்க வச்சு அவரே பதில் சொல்றாரு இல்லையா. அர்ஜுனன் ஆகட்டும், பரீட்சித் மகாராஜ், சுகதேவ் கோஸ்வாமி ஆகட்ட, ஸ்ரீமத் பகவத்ல வரும் இல்லையா, சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட பரீட்சித் மகாராஜ் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் நம்மளுக்கு ஸ்ரீமத் பகவதமே வருது. இங்க அர்ஜுனன் பகவத்கீதை வருது அப்படின்னா அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேள்வி கேட்கறதுனால. இப்ப இவங்க எல்லாருமே பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் இல்லையா, அவங்க பக்தர்களும் கூட. இப்ப அவங்களுக்கு வந்து தேவை கிடையாது. ஆனா நம்மளோட சாமானிய மக்களுக்கு புரியற மாதிரி, ஏன்னா ரொம்ப தத்துவம் வேதாந்தம் சொன்னா அவங்களுக்கு புரியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இத எளிமையா சொல்லணும் அப்படிங்கறக்காக அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கிட்ட மேலும் அது சொல்லி கொடுத்ததுல இருந்து மறுபடியும் பிரேக் டவுன் பண்ணி எனக்கு முக்கியமா எது வேணும், எதை பண்ணணும் ஷியோரா சொல்லுங்க. இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கிறோம், நீ ஏன் அதை பண்ணலாம், அந்த வழியாவும் போலாம், இந்த வழியாவும் போலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி எந்த வழியா போனா எனக்கு சீக்கிரமா போலாங்க, அதை மட்டும் சொல்லுங்க அப்படிமோ இல்லையா. அந்த மாதிரி இப்ப அர்ஜுனன் கேக்குறான், ரொம்ப தெளிவா ஒரு விஷயம், ஒரே ஒரு வழி மட்டும் எனக்கு சொல்லுங்க, எது வந்து எனக்கு நல்லது, எது ரொம்ப அதிகமா பலன் கொடுக்குமோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்சியரா, ஒரு நேர்மையா, ஜென்யூனா கேக்குறான் இல்லையா. அப்ப அவனுக்கு வந்து ஸ்ரேயக அப்படின்னா எப்பவுமே லாங் டேர்ம்ல நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ரேயக அப்படிம்போம். பிரேயக அப்படின்னா வந்து ஒரு இம்மீடியட்டா நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது, உடனடியா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குதான் ஒரு ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில 9.25 வரும் இது. யாந்தி தேவ விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ரவிரதாக பூதானி யாந்தி பூதேஞா யாந்தி மத்யாஜினோபி மாம். கிருஷ்ணன் சொல்ற யாந்தி தேவ விரதா தேவான், யாரெல்லாம் தேவர்களை வழிபடுறாங்களோ அவங்க எல்லாம் எங்க போவாங்க அப்படின்னா விரதா தேவான், யாந்தி தேவா விரதா தேவான், அந்த இடத்துல போய் அவங்க பிறப்பாங்களாம். தேவர்களுக்கு மத்தியில அவங்க போய் பிறப்பாங்களாம், தேவர்களை வழிபட்டான். அப்கோர்ஸ் அதுக்கும் புண்ணியம் எல்லாம் செஞ்சிருக்கணும். எல்லாரும் தேவர்களை வழிபடுறவங்க எல்லாம் தேவர்கள் இடத்துல இல்ல, அதுக்கும் தகுதியும் வளர்த்திருந்திருக்கணும், அது அந்த இடத்துல போறக்கும் தகுதியை வளர்த்திருக்கணும். யாந்தி தேவா விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ரவிரதாக, பித்ருக்களை வழிபட்டாங்கன்னா பித்ருலோகத்துக்கு போவாங்க, பித்ருக்கள் கிட்ட போவாங்க. பூதானி யாந்தி பூத்தேஞா, பூதத்தை அந்த என்ன சொல்றது, அந்த பேய் பிசாசு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பூதங்களை எல்லாம் வழிபடுறவங்க எங்க போவாங்க, அந்த இடத்துல போவாங்களா, பூதங்க கிட்ட போவாங்களாம். யாந்தி மத்யாஜினோபி மாம், ஆனா என்ன வழிபடுறவங்க எங்கிட்ட கூட வந்து வாழ்வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்லோகம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, தேவர்கள் கிட்ட போனாலும் டெம்பரவரியா தான் அங்க இருக்க முடியும், நித்தியமா இருக்க முடியாது. பித்ருகளாகட்டும் பூதங்களாகட்டும், சில பேரு இப்ப சத்துவ குணத்துல இப்ப வந்து பக்திங்கிறது சுத்த சத்துவ குணம், ஓகேங்களா. அது குணங்களுக்கும் அப்பாற்பட்டதுதான் பக்தி, அது சுத்த சத்துவம்னு சொல்லலாம். சத்துவம்ங்கிறது வந்து இப்ப தேவர்களை வழிபடுறது, ரிஷிகள் அந்த மாதிரி இருக்கிறது சத்துவ குணம்னு வச்சுக்கோங்க. இந்த பித்ருக்கள் அந்த மாதிரி ரஜகுணம் அப்படின்னா இந்த பூதங்களை வழிபடுறவங்களும் இருக்காங்க இல்லையா, பிளாக் மேஜிக், அந்த சூன்யம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் தமகுணத்துல இருக்கிறது. சோ அந்த மாதிரி இருக்காங்க மக்கள் வந்து பல நிலைகள்ல இருக்காங்க. சோ பகவான் அதை எல்லாமே இதுல சொல்லுவார் பகவத்கீதையில. சோ அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க அதுதான் விரும்புறாங்கன்னா அந்த இடத்துக்கு போகட்டும்னு வழிபடுறாரு. ஏன்னா நேத்துக்கே நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே சிறிதளவு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாத்துக்குமே சுதந்திரம் இருக்கு ஒரு அளவுக்கு.
அதை வச்சு நம்ம எது நல்லது எது கெட்டதுங்கிறது நம்மளால ஆராய்ந்து அறிந்து அதுபடி செயல்பட முடியும். இப்ப தேவர்கள் கிட்ட டெம்பரவரியா தான் நம்ம தேவர்களை கும்பிடுறோம், இல்ல பித்ருக்களை கும்பிடுறோம், நம்மளோட முன்னோர்களை கும்பிடுறோம்னா இப்போ உடனடியா ஒரு தேவை இருக்கு, அப்ப அவங்க கிட்ட வேண்டிக்கிறோம், எனக்கு இந்த செயலை நல்லபடியா செஞ்சு கொடு அப்படின்னு வேண்டிக்கிறோம். நம்மளுக்கு அந்த அக்கௌண்ட்ல கர்மா அக்கௌண்ட்ல புண்ணியம் நல்லா இருக்கு அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ சாரி, அந்த மாதிரி ஏதாவது நல்ல புண்ணிய கிரெடிட் இருக்கு அப்படின்னா அவங்க சரின்னு செஞ்சு கொடுத்துருவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு செயல் தேவைப்படுது அப்படின்னா அதை நல்லபடியா செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனா அது எல்லாமே வந்து பௌதீக ரீதியா தான் இருக்கும் இல்லையா, ஆன்மீக ரீதியா பர்மனண்டாலாம் இருக்காது. நம்ம சுத்தி சுத்தி இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல தான், அந்த பௌதீக லோகத்துல தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கணும். நம்மளோட உணர்வுகள், நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து வெறும் டெம்பரவரியா இது மேல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா, தேவர்கள் கிட்ட நம்ம ஒண்ணு கேக்குறோம், எனக்கு கார் வேணும்ப்பா, வேலை வேணும், குழந்தை வேணும், அந்த மாதிரி கேட்கும் போது நம்மளுக்கு புண்ணிய கிரெடிட் இருக்கும் போது அவங்களும் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு கொடுத்துட்றாங்க, நமக்கு கிடைச்சிருது. அப்ப வந்து அது மூலியமா ஏதாவது முக்தி கிடைக்குதுன்னா இல்ல, அது பந்தம் தான் மேலும் ஏற்படுத்துது இல்லையா, பந்தத்தை இன்னும் வலுவுபடுத்துது. ஏன்னா குழந்தை அப்படிங்கும் போது இன்னும் அந்த குழந்தை மேல பற்றுதல் வரும், குழந்தைக்கு ஏதாவது செய்யணும், குழந்தை நம்மளுக்கு திருப்பி செய்யலன்னா அது மேல ஒரு கோபம் இல்லது ஏக்கம் இல்ல டிசப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் வரும். அப்போ இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நம்ம பக்தி மூலியமா, கிருஷ்ணர் சொல்றாரு, யாரு என்ன வழிபடுறீங்களோ எங்கிட்ட வந்து வாழ்வீங்க, திரும்பி எங்கேயும் போக மாட்டோம், அங்கேயே இருந்துருவோம். நிரந்தரமான லோகம் வந்து கிருஷ்ணரோட லோகம், கோலக விருந்தாவன் அல்லது வைகுந்த லோகம் இல்லையா, அங்க போனா திருப்பி நம்ம இங்க வர வேண்டியதில்லை. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட புரிதல் வந்து கம்ப்ளீட்டா இல்லாதனால, முழுமையா இல்லாதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணத்துல நம்மளோட செயல்கள், நம்மளோட சோ கால்ட் பக்தி எல்லாமே அந்த ரீதியில போகுது. அது பக்தின்னு சொல்ல முடியாது, பகவான் மேல செலுத்துறது தான் பக்தி, மத்தவங்க மேல செலுத்துறது பக்திங்கிறதுக்கு சாஸ்திர பிரகாரம், சாஸ்திர பிரமாண பிரகாரம் அது வராது, அந்த கேட்டகரியில வராது. பட் இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னே வச்சுக்குவோம், இப்போ தேவி தேவர்கள் மேல நம்மளுக்கு ஒரு பற்றுதல் இருக்கு, பக்தி இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப அது வந்து ஆக்சுவலான பக்தி கிடையாது, அது வந்து நிரந்தரம் கிடையாது, தற்காலிகம். அப்புறமும் நம்ம கேக்குறோம், ஒரு விஷயம் கேக்குறோம் அப்படிங்கறக்காக அவங்க செய்யறாங்க அப்படிங்கறக்காக அவங்க கேட்டதெல்லாம் கொடுப்பாங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட அந்த அக்கௌண்ட்ல அந்த கிரெடிட் இருந்தாதான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு கார் வேணும், புது கார் வேணும்னு கேக்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த கிரெடிட்டுக்கு தகுந்தா போல இருந்தாதான் கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்தப்பா உனக்கு கார் எல்லாம் கொடுக்க முடியாது, நீ பண்ண புண்ணியத்துக்கு வேணா பைக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பைக் கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான லோன் சாங்ஷன் பண்றதோ இல்ல ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்றதோ பண்ணுவாங்க. அவங்க சும்மா எதுவும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒண்ணு கேக்குறோம், அது தவறான விஷயமாவே இருந்தாலும் எகெயின் அந்த நம்மளோட கிரெடிட்ல இருக்கு அப்படின்னா அது பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா கிருஷ்ணர் கிட்ட கேட்கும் போது அப்படி இல்ல. அப்பா அம்மா கிட்ட போய் நம்ம கேக்குறக்கும் வேற யாருக்கிட்டையாவது போய் கேக்குறக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்பா கிட்ட கேட்கும் போது நம்ம ஒரு ஐஸ்கிரீம் கேக்குறோம், இல்ல ஒரு தப்பான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது வேணும்னு கேக்குறோம், நம்மளுக்கு இந்த டைம்ல அது தேவைப்படாது அப்படின்னு நினைச்சா அப்பா என்ன பண்ணுவாரு, நம்மளை கண்டிச்சு இல்ல இது உனக்கு இப்ப செட் ஆகாது, வேண்டாம், வாங்க வேண்டாம், இல்ல கொடுக்க வேண்டாம், இத செய்ய வேண்டாம், நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு ஏதோ ஒரு நல்ல விதமா ஒரு அறிவுரை சொல்லி நம்மள கரெக்ட் பண்ண பார்ப்பாங்க. நான் தேவி தேவர்கள்கிட்ட அந்த மாதிரி இருக்காது. அவங்க உனக்கு வேணுங்கிறியா அது கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிதான் சொல்லப்படுது. நம்ம அனாலஜிஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸஸ்ல கேட்கும் போது ஒரு இடத்துல இந்த மாதிரி கொடுக்கப்படுது. ஒரு கடைக்கு போறோம், அந்த ஒரு சின்ன பையன் போறான், கடைக்கு போறான், அந்த கடைக்காரர்கிட்ட ஒரு காசை கொடுத்து எனக்கு வந்து ஒரு சிகரெட் கொடுங்க அப்படின்னு கேக்குறான். அந்த கடைக்காரனும் ஒரு சிகரெட் எடுத்து கொடுத்துட்றாரு, அவன் வாங்கிட்டு வந்துடுறான். அந்த கடைக்காரனுக்கு வந்து தெரியாது அந்த பையன் தான் அந்த சிகரெட்டை யூஸ் பண்ண போறானா இல்ல வேற யாருக்காவது வாங்கி கொடுக்குறானா, உங்க அப்பா வாங்கிட்டு வர சொன்னாரா, அதெல்லாம் தெரியாது கடைக்காரனுக்கு. அவன் கடைக்காரனுக்கு காசு வருது, வியாபாரம் நடக்கணும், என்ன வேணுமோ கேட்டது கொடுத்தாச்சு. அதே வேலைய அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு ஒரு சிகரெட் வேணும்
இந்த காசு 10 ரூபா அப்படின்னு ஏதாவது கொடுத்தா பலார்னு ஒரு அப்பதான் கொடுப்பாரு அப்பா இல்லையா, கண்டிப்பாரு. அதுதான் வந்து கிருஷ்ணருக்கும் தேவி தேவர்களுக்குள்ள உதாரணம்னு நமக்கு உதாரணம் ஒரு அனாலஜில சொல்லி காமிக்கிறாங்க புரியறதுக்காக. அப்ப நம்ம தான் டிஸ்கிரிமினேட் பண்ணும் எது சரி எது தவறு, எந்த பாதையில போகணும். நம்ம டெம்பரவரி எல்லாத்துக்குமே இன்ஸ்டன்டா சந்தோஷத்தை தேடி போறதுனால நம்ம தேவி தேவர்கிட்ட அந்த அக்கௌண்ட் எப்படி கடைக்காரன் 10 ரூபா கொடுத்தா உடனே கொடுத்துருவான், வெயிட் பண்ணவெல்லாம் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி தேவி தேவர்கள் கிட்ட போய் கேட்கும் போது நம்ம கிட்ட அந்த புண்ணியம் இருந்தது அப்படின்னா, வேலை வேணுமா, வீடு வேணுமா, பக்கத்து வீட்டுக்காரங்க காலி பண்ணி போகணுமா, ஏதோ ஒண்ணு வேணுங்கிறத கொடுத்துருவாங்க. அவங்க அது இவங்களுக்கு அது ஆன்மீகத்துல நல்லதா பக்தியில போவாங்களா அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு கிரெடிட் இருக்கா அவங்க கொடுத்துருவாங்க. அதுதான் வித்தியாசம் பக்திக்கும் இதுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்ப அர்ஜுனன் கேட்டது என்னன்னா, நம்மளுக்கு லாங் டேர்ம்ல எது எனக்கு நல்லது, ஷார்ட் டேர்ம்ல நல்லதுன்னா கிருஷ்ணர் கிட்ட போக வேண்டியது இல்ல, அதுக்கு தேவி தேவர்கள்கிட்டயே போய்க்கலாம். ஆனாலும் அகாம சர்வ காமாவ மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யாஜதே புருஷம் பரம். பகவத்துல சொல்லப்படுது, அப்படிதான் உங்களுக்கு ஆசை இருந்தாலுமே, அது சின்ன ஆசையோ பெரிய ஆசையோ முக்தி வேணுங்கிற ஆசையோ இல்ல ஆசையே இல்லையோ எதா இருந்தாலும் புருஷம் பரம், அந்த பரம புருஷன் பகவான் கிருஷ்ணர்கிட்டயே போங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் எதை எப்ப கொடுக்கணும். நம்ம தேவி தேவர்கிட்ட போய் ஒண்ணு வாங்கியிருப்போம், ஒரு வேலையே கேட்டிருப்போம், அப்போ அது கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வேலையினால பல துன்பங்கள் வருது, ஒரே தொல்லை, பாஸோட தொல்லை, வேலையில கூட செய்யறாங்கல்ல, வேலை செய்யறாங்கல்ல கலீக்ஸ், அவங்களோட சில தொந்தரவுகள், டார்ச்சர், மென்டலா அப்செட் ஆகுது. அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஏன்டா இந்த வேலை எனக்கு கிடைச்சது அப்படின்னு தோணும் இல்லையா. ஆனா கிருஷ்ணர் இதெல்லாம் முன்கூட்டியே பார்த்து அந்த வேலையே நமக்கு கிடைக்காம விட்டுருவார். நம்ம என்னமோ கெஞ்சி கதறி எல்லாம் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த வேலையே கிடைக்காது. கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணரை பத்தி புரியலன்னா நம்ம கோவிச்சுட்டு என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிட்ட அப்படிம்போம். ஆனா புரிஞ்சுகிட்டவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பக்தியில நல்லா அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்கிறவங்க, நீ எனக்கு எது கொடுக்குறியோ அது நல்லதுதான், அது தாமதமானாலும் சரி, அது உடனடியா கிடைச்சாலும் சரி, இல்ல கிடைக்காமயே போனாலும் சரி, எனக்கு பக்திக்கு எது ஃபேவரபிளா அனுகூலியமா இருக்கோ அதை தான் நீங்க எனக்கு பண்றீங்க அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க கிருஷ்ணரை. அதுதான் வித்தியாசம் பக்தர்களுக்கும் பக்தர்கள் அல்லாதவங்களுக்கும். சரி, 3வது ஸ்லோகத்துக்கு போவோம். ஸ்ரீ பகவான் உவாச்ச யாராவது சொல்றீங்களா கூட? ஸ்ரீ பகவான் உவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நகா புரா ப்ரோக்தா மயா நகா ஞான யோகேன சாங்க்யானாம் ஞான யோகேன சாங்க்யானாம் கர்ம யோகேன யோகினாம்.